கந்த புராணம் கந்தனுக்கல்ல விந்தனுவே மனிதா, கதிர்வேலன் விந்தனுவே மனிதா, உன் கலியுக கர்மா கடமையை தீர்க்கும் கவசம் ஒன்றே மனிதா, கந்தர் சஷ்டி கவசம் ஒன்றே மனிதா. கதிர்வேல் புகழ்ந்து பாடவில்லை, நான் கடமை செய்தேன் மனிதா, கலியுகத்தின் கருத்தை சொல்வேன் மனிதா. அழகன் அழகுதான் ஆக்கும் அழிக்கும் சக்தி வேலாயுதம் மனிதா, கருமலை கூடலே வேல் மனிதா. தமிழகத்தில் உள்ள அனைத்து முருக பக்தர்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் மற்றும் அனைத்து மதத்தவர்களுக்கும் அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடத்தில் இருந்து திருமுருக அடிகளார் மூசா அன்பழகர். ஏற்கனவே நமது தொலைக்காட்சியில் பஞ்சபூதங்களின் அமர்க்களம் என்ற தொலைக்காட்சியில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை அல்ல, நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கும் நடக்கவிருக்கும் நிறைய சம்பவங்களுக்கு ஒரு அருமருந்தாக நிறைய காணொளிகளை இந்த பஞ்சபூதங்களின் அமர்க்களம் என்ற யூடியூப் சேனலில் பதிவிட்டு இருக்கிறேன். அதை அவசியம் அனைவரும் பார்க்க வேண்டும். என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது, எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது என்று அனைவருக்கும் அதில் பதிவிட்டிருக்கின்றேன். இங்கே தற்பொழுது கிளம்பியிருக்கும் ஒரு பிரச்சனை, கண்டிப்பாக இது ஒரு இஸ்லாமியர்கள் இனத்தை கடைபிடித்த ஒரு நபர்களை செய்ய காரியமாக இது இருக்காது. இது ஒரு மத பிரிவினைவாத அமைப்பாகத்தான் இந்த மலையில் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் பிரச்சனைக்கு பொறுப்பேற்க முடியும். உண்மையான ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ அடுத்தவர் மதத்தில் அடுத்தவர் மனம் புண்படும்படி யாரும் இதுவரைக்கும் நடந்து கொண்டதில்லை. அப்படி நடந்து கொண்டால் அவர்கள் இந்த மதத்திற்கும் இந்த முஸ்லிம் மதத்திற்கும் எதிரானவர்களாகத்தான் இருக்க முடியும். அடுத்தவர் மனம் புண்படும்படி யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தில் உண்மையான இஸ்லாத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக தான் இருப்பார்கள். அங்கே நடந்து கொண்டு இருப்பவர்களின் விதத்தை பார்த்திருக்கிறேன். இஸ்லாத்தில் ஈரோடு மாவட்டத்திலிருந்து இதை நான் நிகழ்த்துகிறேன் இந்த உரையை. எல்லோரும் இங்கே மாமன் மைத்துனன் அண்ணன் தம்பி என்ற உறவு முறையிலே தான் அனைவரும் இங்கே நாம் நெருங்கிய நண்பர்களாகவும் தோழர்களாகவும் தான் இங்கே பழகி கொண்டிருக்கிறோம். சொந்த பந்தங்களாகத்தான் அனைத்து திருவிழாக்களிலும் ஒத்துழைப்பு கொடுத்து நடந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா பகுதியிலும் தற்பொழுது கூட நடந்து கொண்டிருக்கிறது. இந்து மதத்தில் நடந்த திருவிழாக்களில் அனைத்து முஸ்லீம் நண்பர்களும் அவர்களே உணவு சமைத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். இந்துக்களின் சம்பிரதாயங்களில் நின்று வேடிக்கை பார்த்து அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் உதவிகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள்தான். அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு மத வெறி என்பது ஏன் வரவில்லை? அவளும் இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் தானே. ஏன் அந்த பாகுபாடு இன்றி இந்துக்களோடு சமமாக எல்லாவற்றிலும் பங்கு கொள்கிறார்கள்? எல்லோரும் சரிசமமாக நடத்துபவர்கள் தான், அந்த எண்ணத்தில் இருப்பவர்கள் தான் அந்த காரியத்தை செய்வார்கள். அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொண்டு இருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது. திருப்பரங்குன்றத்தில் ஏன் ஒரு அணியாக எல்லாத்தையும் சேர வேண்டும், ஒரு அணியாக எல்லாத்தையும் சேற்ற சொல்லி அழைக்க வேண்டும்? ஏன் ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும்? ஒரு மதத்திற்காகவும் ஒரு சமுதாயத்திற்காகவும் ஒரு சிலைகளுக்காகவும் ஒரு மத வழிபாட்டிற்காகவும் அது மிகவும் தவறான ஒரு விஷயம். இது அனைவருக்கும் சொல்லுகிறேன். இந்து மதமாக இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, அது முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, பிளவு என்பது அனைவரையும் மிகவும் பாதிக்கும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஈரோட்டிற்கும் சேலத்திற்கும் இடையிலே ஒரு மலை இருக்கிறது. அதற்கு பெயர் திப்பு சுல்தான் கோட்டை என்று பெயர். சங்ககிரியில் இருக்கிறது அந்த மலை.
கடந்த 50 வருடங்களாக நானும் அந்த மலைக்கு போய் வந்திருக்கிறேன். தொப்பூர் கணவாயில் இருக்கும் தர்காவுக்கு போய் வந்திருக்கிறேன். அரைக்காசம்மன் தர்காவிற்கு போய் வந்திருக்கின்றேன். இப்படி நிறைய கோவில்கள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் எல்லாரும் சமமாக பாவிக்கப்படுகிறார்கள். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக திப்பு சுல்தான் கோட்டைக்கு நான் ஏறுவேன். அங்கே அமைதியாக தவம் இருப்பேன், எல்லோரும் இல்லாத பொழுது. அடிவாரத்தில் இயேசுநாதரின் கோவில் மலையை பார்த்த வண்ணம் இருக்கிறது. மத ஒற்றுமைக்கு அங்கே எடுத்துக்காட்டு. சங்ககிரி மலையில் நீங்கள் இன்றும் பார்த்து கொண்டு இருக்கலாம், நாளையும் பார்க்கலாம் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று. உள்ளே சென்றால் மலைக்கு அடிவாரத்தில் பள்ளிவாசல் இருக்கிறது. தினமும் அங்கே தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த அடிவாரத்திலிருந்து மலைக்குள் குகைக்குள் சென்றால் அங்கே மலையின் அடிவாரத்தில் இந்துக்களின் கோவில் இருக்கிறது, சிவன் கோவில் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மலை மீது ஏறினால் அந்த மலையின் நடுவே ஒரு குகை இருக்கிறது. திப்பு சுல்தான் காலத்தில் பயன்படுத்திய குகை இருக்கிறது. அந்த குகையில் தொழுகை நடத்துவதற்கு இடவசதி பள்ளிவாசல் இருக்கிறது. அங்கிருந்து மலை உச்சிக்கு சென்றால் அங்கே அனுமன் கோவில் இருக்கிறது, முருகன் கோவில் இருக்கிறது, இன்னும் நிறைய கோவில் இருக்கிறது. அங்கேயும் ஒரு தொழுகை நடத்துவதற்கு அங்கேயும் ஒரு மசூதி மலை உச்சியில் இருக்கிறது. இங்கே செல்பவர்கள் அனைவரும், நான் உள்பட நான் பார்த்த அனைவருமே அங்கேயும் செல்வார்கள். இங்கேயும் வந்து ஊதுபத்தி, சர்க்கரை, பொட்டுக்கடலை வாங்கி வைத்து அந்த தர்காவிலும் எல்லா இந்துக்களும் வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லோரும் அங்கே ஒற்றுமையாகத்தான் போய் கொண்டு இருக்கிறார்கள், வந்து கொண்டு இருக்கிறார். அந்த மலைக்கு இதுவரை யாரும் சொந்தம் கொண்டாடியதே கிடையாது. ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது நமது சங்ககிரி மலை. எல்லோரும் அவசியம் அங்கே வந்து அங்கே இருக்கும் மக்களை, அங்கே சென்று வரும் மக்களை, அங்கே எல்லோரும் ஒன்று கூடும் மக்களை அவசியம் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து இந்து மக்களும் பார்க்க வேண்டும், முஸ்லீம் மதத்தவரும் பார்க்க வேண்டும், கிறிஸ்டின் மதத்தவரும் பார்க்க வேண்டும். இந்த 3 மதத்தவர்களும் அங்கே எவ்வளோ ஒற்றுமையாக அவரவர் வேலையை அவரவர்கள் சரியாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நேரில் கண்ட பிறகுதான் தெரியும். இங்கே பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அது கண்டிப்பாக மதவாத அடிப்படையில் யாரும் எடுக்க மாட்டார்கள், எந்த மதத்தவரும் எடுக்க மாட்டார்கள். அவரவர் வேலையைத்தான் இன்றும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே பிரிவினைவாதம் என்று ஒன்றை தோற்றுவித்து அதிலே குளிர்காய்ந்து நாட்டுக்குள் வன்முறையை ஏற்படுத்தி அதன் மூலியமாக ஏதாவது ஒரு ஆதாயத்தை தேட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் எல்லா மதத்தில் இருக்கும் தீவிரவாதிகளும் செய்கின்ற வேலைதான் அது. உனக்கென்ன போய்விட்டது, நான் கும்பிடும் சாமியை நீ கும்பிட வேண்டும் என்று யார் வற்புறுத்துகிறார்கள்? யாரும் வற்புறுத்துவதில்லை. அவரவர் வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் வேலையை பார்க்காமல் அடுத்தவர்கள் வேலையில் தலையிடுவதற்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கிறது? அது எந்த மதத்தவர்களுக்கும் உரிமை இல்லை. அவர்களின் சலுகையை அவர்களிடத்தில் விட்டுவிடுங்கள். அடுத்தவர் சலுகையை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் சலுகை எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுத்து பழகுங்கள். எல்லோரிடமும் சகோதரத்துவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அனைவரும் இங்கே ஒருவர்தான். எல்லோரும் ஒரு கோட்பாடை வைத்து கொண்டு ஆளுக்கு ஒரு மதத்தை வைத்து கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் அதற்குள் அனைவரும் தலையிடக்கூடாது. அவரவர் விஷயத்தை அவரவர் செய்யட்டும். அதற்கு மேல் நமக்கு அங்கே மரியாதை இருக்காது. ஆதலால் அனைவருக்கும் சொல்லிக் கொண்டு வேண்டியது, அன்பேகிலும் அருள்வாக்கு சித்தர் பீடத்திலிருந்து குறிப்பாக இங்கே எனக்கு தெரிந்த வரையில் நான் ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி வரும் ஒரே கருத்து, சித்தர் பீடத்தினுடைய கருத்து இது. மதம் என்பதும் இங்கே என் பார்வையில் கிடையாது. இங்கே நான் பார்த்த வரைக்கும் 2 பேர் தான் இருக்கிறார்கள். ஒரு ஆண் இருக்கிறார், ஒரு பெண் இருக்கிறார், ஒரு அரவான் இருக்கிறார். அவ்வளவுதான் இங்கே இருப்பவர்கள். வேறு யாரும் இந்த பூமியில் இல்லை. அதை வலியுறுத்தவும் நான் தயங்கியதில்லை எந்த காணொளியிலும். அதுபோலவே இறைவன் இல்லை என்று யார் கூறினாலும் அவர்களுக்கு நிரூபிக்க எப்பொழுதும் இங்கே காத்திருக்கிறேன் என்பதை நான் எல்லோருக்கும் இந்த காணொளி வாயிலாக உலகம் முழுவதும் உள்ள ஆன்மீகவாதிகளுக்கும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன். எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்து விடாது. தெரிந்தவர்கள் கண்டிப்பாக வெளியே வந்து சொல்ல மாட்டார்கள்.
இருந்தாலும் இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்ததால் நான் இப்பொழுது ஒன்றை கூறுகிறேன். இந்த கோவிலில் கண்டிப்பாக இறைவனை வரவழைத்து எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கொடுக்கப்படும். அதை அனைவரும் பார்க்கவும் முடியும். அது யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக முருகப்பெருமான் இங்கே வருவார். நாம் நினைத்ததை நடத்தி கொடுப்பார். உங்கள் பார்வைக்கும் அருள் புரிவார். அது 2 பார்வை இருக்கிறது. ஒன்று ஞானைக்கண், ஒன்று பூனைக்கண். இந்த 2 கண்களுக்கும் தெளிவாக இறைவன் காட்சி கொடுப்பார். இதற்கு நான் உறுதி கூறுகிறேன். முருக பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், எப்பொழுதும் யாரும் வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது என்பது எனது வேண்டுகோள். அதை அனைவரும் கடைபிடித்தால் உலகம் நன்றாக இருக்கும், உலக மக்களும் நன்றாக இருப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு, அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடத்திலிருந்து திருமுருக அடிகளார் மூச அன்பழகர் தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த பிரச்சனைக்கு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. அனைத்து ஊர்வர்களிலும் புறப்படலாம் என்று அனைவரும் தயாராக இருந்த பொழுது அந்த மாவட்டத்தில், மதுரை மாவட்டம் முழுவதும் 2 நாட்களுக்கு தடை உத்தரவு 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அந்த கோவிலின் நிர்வாகம் இந்து சமய அறநிலைத்துறையின் வசமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு சீர்திருத்தம் சரியாக இருக்க வேண்டும். அனைவரையும் ஒன்று திரட்டி முழுமையாக அன்பாக அழகாக பேசி இந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நமது தமிழக அரசுக்கு இந்த காணொளி மூலமாக ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடத்திலிருந்து திருமுருக அடிகளார் மூசா அன்பழகர். எமது தொலைபேசி எண் 822 011 40 57. வணக்கம்.